ஸோ அந்த ஜான்வரி 31 நடந்த சம்பவம் தான் வந்து இன்னைக்கு நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். நான் 7 மணிக்கு வர சொன்னாங்க. நான் போனதே 7:20க்கு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபெப் 1 இருந்து எங்களோட எஃப்எம் ஸ்டேஷனோட ஃப்ரீக்வென்சி வந்து மாறப்போகுது. ஸோ அந்த வேலையா என்ன வந்து ஏற்காடு டவருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டவருக்கு போலாம் அப்படின்ட்டு காலையில கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஏற்காடு ஃபர்ஸ்ட் பெண்ட் ஏறுறப்போ எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால். ஸோ நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால். யார் காலங்காத்தால நம்ம கால் பண்ணுறது அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்குறேன். "நீங்கள் பரத் பேசுகிறீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமாம் சொல்லுங்க" அப்படின்னு சொன்னேன். "உங்க அப்பா வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இங்க வாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க" அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க. காரை நிறுத்திட்டு நான் அந்த ஃபர்ஸ்ட் பெண்ட்ல இருந்து அடிவாரம் அந்த ரோடு வரைக்கும் ஓடி வந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி, "சார் நான் மேலே ஸ்டேஷனுக்கு போகல. என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நான் இறங்கிட்டேன். நான் அங்கே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட்ஸோட பாக்கிலாம் இருந்துச்சு. என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை பற்றி அவர் கேட்டார். சடன்லி ஐ காட் டெம்பர்ட். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், "நான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த காசு தான் முக்கியமா? முதல்ல வைங்க ஃபோனை" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு at once I came out of all the group official groups and unofficial groups of the FM station. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே என்னோட பர்ஸில் இருந்த என்னோட ஐடி கார்டு, என்னோட எஃப்எம் ஸ்டேஷனோட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோலேருந்து தூக்கி போட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை வேற நான் ஸ்டோரிலாம் போட்டேன். இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஃப் மை மேனேஜர் இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரம் எனிவேர் அரவுண்ட் தி வேர்ல்ட், ஐ திங்க் நான் அன்றைக்கி அப்படி அதை பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் மேனேஜருக்கும் ஏற்கனவே சண்டை. ஃபர்ஸ்ட்லேருந்தே என்னை வந்து ஒரு கால்வார பார்த்துட்டு இருந்தார் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். வி வேர் வெரி க்ளோஸ். அந்த ஸ்டேஷனில் இருந்த மற்றவங்களை விட நான் தான் ரொம்ப க்ளோஸ். அண்ட் அந்த மனுஷங்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஐ நோ தட் இஸ் இஸ் நேச்சர். அவருக்கு எந்த நேரத்தில் எதை பேசணுன்றது தெரியாது. அவர் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்றது. பட் அந்த வயசில் அந்த மொமெண்ட்டில் எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு 3 months லேட்டர். என் அப்பா என்ன ஒரு கேள்வி கேட்டார். அவங்க திட்டினாங்களாம், "இவன் வேலையை விட்டு வந்துட்டானா போடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு வேலையோட அருமை என்னன்னு புரிஞ்சுது. நான் ரொம்ப ஹீரோயிக்காக செம கெத்தா, "வாவ் நான் சூப்பர்ரா மாசா இப்படி வேலையை விட்டேன் பார்த்தியா" அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் அதில். ஸோ நான் யாருக்காக அதை பண்ணணும், அவங்களுக்கே அதில் இஷ்டம் இல்லை. ஸோ ஒரு ரேடியோ லைஃபோட மேஜிக் என்ன அப்படின்றது எனக்கு அங்கேருந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப பிடிச்சி, எனக்கு ரொம்ப 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 இஷ்டப்பட்டு, நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னோட வேலை, என்னோட எஃப்எம் ஜாப். அண்ட் அதில் நிறைய லிசனர்ஸோட கால்ஸ் அண்ட் மெசேஜஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ரீசெண்டாக கூட நான் என்னோட எஃப்எம்ல கூட ஒர்க் பண்ணார் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு கலீகுன்னு சொல்கிறதா, இல்லை அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. நாகராஜ் நான் பார்த்தேன். அண்டு என் லைஃப்பில் நான் ஃப்ரெண்டாக நினைக்கிற சில பெண்களில் ஒரு பொண்ணு கிருத்திகா, அப்புறம் ஆனந்தி அம்மா, சுப்பு சார் என்னோட மேனேஜர், ஹரிப்ரியா, பருதி ஐயா, ஜேம்ஸ் சார், சரிதா மேம், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாருங்க, நேபாளிலேருந்து வந்திருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா மனிதர்களை சந்தித்த ஒரு இடத்த கொடுத்த என்னோட எஃப்எம் லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு க்ளோஸான ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட். எனக்கு திடீர்னு பயங்கரமாக கோவம் வரும். பட் நிறைய பேத்துக்கு அது தெரியாது. ரொம்ப க்ளோஸானவங்களுக்கு அது தெரியும். ஸோ என்னோட கோவத்தினால நான் நிறைய விஷயங்கள இழந்திருக்கேன். ஸோ என் அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, "ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைம் நான் கோவப்படும்போது எங்கள் அம்மா என்கிட்ட அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கோவத்தினால கிடைச்ச விஷயங்களை விட நான் இழந்தது தான் நிறையா இருக்குது. இப்போ திரும்பி பார்க்குறப்போ அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ரெக்ரெட்டுமே எனக்கு இருக்குது. நான் சாகிற வரையும் நான் ஃபீல் பண்ணி அழுவுறதுக்கான ரெக்ரெட்ஸை நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஐ திங்க் எனக்கு போதுமான அளவு ரெக்ரெட்ஸ் இருக்குது. பட் அந்த ரெக்ரெட்ஸ்லாம் எத்தனை நாள் நான் உள்ளேயே வச்சுக்கிறது? அந்த ஒரு கிரீஃப் வெளியே போகணும்ல. ஸோ இந்த வீடியோவை நான் அப்படி நினச்சிக்கிறேன்.